அவர் முருகர் வந்துட்டு இது உன்னாலேயே முடியும், உனக்கே அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க தான் நிறுத்தினீங்களா இலங்கையில போற? மந்திரம் படி சொன்னாங்க. இல்ல, இலங்கை போற நிறுத்துறதுக்கு நீங்க என்ன மந்திரம் படிச்சீங்க? கதையில் நிஜம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மானசாவின் உயிரை எடுக்க வரும் ஒரு மர்ம மனிதன், தற்கொலை முயற்சிக்கு தள்ளப்பட்டு மீண்டு வரும் ராதிகாவிற்காக கணவன் வீட்டில் காத்திருக்கும் பேராபத்து என்ன? பிவிடி கோ ஆன்டி டாண்ட்ரஃப் கோகனட் ஆயில் வழங்கும் ரோஜா கூட்டம் நாளை இரவு 8 மணிக்கு உங்கள் விஜயில். பிவிடி கோ ஆன்டி டாண்ட்ரஃப் கோகனட் ஆயில் இணைந்து வழங்குபவர்கள் எவர் யூத் ஸ்கிரப், டைஜீன், மிஸ்டர் மசில் விசிபிள் ஆக்ஷன், ஸ்லைஸ், சர்வோ 40 ஜூ மற்றும் வாசன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல். சாப்பிடுறியா? போலி இதுவும் போலி. இங்க எல்லாமே போலியா தான் இருக்கு. காயில் எரியுது, ஆனா புகையே இல்ல. வேண்டாம், அசலா? நிச்சயமா புதிய குட் நைட் அட்வான்ஸ் லோ ஸ்மோக் காயில். இதன் ஆக்டிவ் ஃபில்டர்கள் புகையை குறைக்கும், அதிக ஆற்றல் காட்டும், ஆனால் புகை இல்லை. கதையில் நிஜம் தொடர்கிறது. இது செக்யூரிட்டிக்காக இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டேன். அவர் மிஸ்டர் அருண் பிரசாத். ஆனால் அது திருமண உறவு இல்ல, நாங்க 2 பேரும் வெறும் நண்பர்கள் தான். அவங்க எனக்கு ஒரு தொண்டு செய்யறதுக்காக இருக்கிறாங்க. நான் வந்து இன்னைக்கு முருகனோட மனைவி அப்படிங்கிறாங்க. அது எல்லாம் உண்மைதாங்க. முருகருக்கு இவங்க 3வது மனைவி. அதாவது நீங்க சொல்றபடி முருகன் இன்னும் எத்தனை கல்யாணம் பண்ணிருக்காரு யாருக்கு தெரியும்? யாராரு சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. அது முருகருக்கு புத்துல இருந்து ஒன்னொன்னா வரப்போகுது. நான் தான் வந்துகிட்டு இருக்க மாதிரி இதுவும் வந்துரும். யாருக்கு தெரியும்? நீங்க சொல்லுங்க அருண் பிரசாத், நீங்க என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னைக்கு கல்யாணம் பண்ணீங்க இவங்கள? நான் வந்துங்க இவங்க வீட்டுல அவர் இறந்து ஒரு 3-4 மாசம் இருக்குங்க. அப்பதான் வந்துங்க இவங்க பையன் வந்து எங்க வீட்டுக்கு வருவா அப்படிங்க. அப்ப வந்து இப்ப இந்த மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு நாள் வந்து நான் பார்த்தேங்க. பார்த்தா அவங்க வீட்டுக்காரர் இறந்து இவங்களுக்கு யாருமே உதவிக்கு ஆள் கிடையாதுங்க. சொந்தம் வந்து அவங்க அம்மாவோ அண்ணனோ யாரு கூட இல்லைங்க. நிறைய சொத்தோட இந்த பெண்ணு தனியா நிக்குது, அழகான பெண்ணு. ஆமாங்க. அதனால நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. கல்யாணம்னா வந்து ஊருலது கல்யாணம் பேருக்கு பண்ணிட்டேங்க. ஏன்னா ஒரு ஆம்பளை வந்து ஒரு பெண்ணோட தனியா வெளியே போயிட்டு வந்து உதவி செஞ்சா கூட எதுக்கு உங்களுக்கு தோணுச்சு மத்தவங்க எல்லாரும் விட்டுட்டு இவங்களுக்கு உதவணும்னுட்டு? அது எனக்கு தெரியல. கடவுளுடைய செயல் வந்து நான் தான் உதவியா இருக்கணும் அப்படின்ட்டு இறைவன் ஏதாவது உங்களுக்கு சொன்ன மாதிரி தோணுச்சா? அப்போலாம் நாங்க இறைவன் ஒண்ணு பேசுறது இல்லைங்க. அப்ப இத பத்தி எல்லாம் பேசுறது இல்லன்னு எப்ப பேச ஆரம்பிச்சீங்க? 2.25 வருஷமா தான் பேசிட்டு இருக்கிறேங்க. 2.25 வருஷமாவே இது நடந்துகிட்டு இருக்குதா? ஆமாங்க, 2.25 வருஷமா தாங்க. என்னெல்லாம் பேசி தீர்த்து இருக்கீங்க இதோட இறைவன்ட்ட பேசி? இறைவன்ட்ட பேசி எங்க பிரச்சனைகளை சொல்லி இருக்காங்க. சரிங்க. நாட்டோட பிரச்சனைகள் வந்து நிறைய வந்து இவங்க சொல்லி இருக்காங்க. சரிங்க. இலங்கையில வந்து சண்டை நடக்குதுங்க, மக்கள் நிறைய தமிழர்கள் வந்து அழியறாங்க, இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, இதெல்லாம் நீங்க கடவுளா இருந்துட்டு நீங்க பார்த்து முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவர் முருகர் வந்துட்டு இது உன்னாலேயே முடியும், உனக்கே அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க தான் நிறுத்தினீங்களா இலங்கையில போற? மந்திரம் படி சொன்னாங்க. இல்ல, இலங்கை போற நிறுத்துறதுக்கு நீங்க என்ன மந்திரம் படிச்சீங்க? நான் அந்த கப்பல்களை செயல்படாம பண்ணுங்க, குண்டுகளை வெடிக்காம, அதுக்கு மந்திரம் இருக்குங்க தனி. ஏங்க கதிர்காமம் கோவில் மேலேயே குண்டு போட்டானே, அதை வெடிக்க முட்டுறீங்க. சவால் வைங்கள, நான் பண்ணிக்காங்க முருகன் இது முடிஞ்சு பாருங்க. உங்களால என்ன முடியான்னு சவால் வைங்க, இல்ல எனக்குள்ள பொய்யில் நிறுவீங்க. எந்த சவால் நான் எதுவும் தயாராக்கணும், யார் வேணா எங்க கூட சவால் உள்ளங்க. சரிங்க, நான் உங்ககிட்ட ஒரு சவால் வைக்கிறேன். சரி, இது பிளாஸ்டிக் பூ. இப்ப எனக்கு இருந்தீங்களா? இல்ல இது பிளாஸ்டிக் பூ. சரி, இத வந்து இப்ப நல்ல ரோஜாவா மாத்தணும். அது எனக்கு அப்படி வேண்டாங்க. அதாவது உங்க வசதிக்கெல்லாம் சவால் கொடுக்க முடியாது. நான் என்ன சொன்னேன், இந்த மந்திரம் மாதிரி வேண்டாம். இது நீங்க சொல்றது வந்து மேஜிக் மாதிரி சொல்றீங்க. பொதுநலமா உண்மையான ஒரு பிரச்சனை, அத வந்து அந்த பிரச்சனையை சொல்லுங்க. அதாவது நாட்டு பிரச்சனை. சரிங்க, சரி. பின் லேடனை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. பின் லேடன் கண்டுபிடிக்க உயிரோடு இல்லைன்ட்டாங்க. உயிரோடு இல்லையா? உயிரோடு இல்ல. உயிரோடு இல்லாம எப்படி கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும்? பின் லேடன் உயிரோடு இல்ல. நிச்சயமா சொல்லிட்டீங்க. பிரபாகரன் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னாங்க, அதே மாதிரி உயிரோடு வந்துட்டாருங்க. பிரபாகர் வந்துட்டாரு. உயிரோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. இப்ப இல்லையா, முதல்ல நான் கேட்டபோது பிரபாகரன் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னாரு.
அதே மாதிரி உயிரோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. வந்துட்டாரா பிரபாகரன்? இல்ல மறுபடியும் உயிரோடு இருக்கிறான்னு ஏதோ பத்திரிகையில் கேள்விப்பட்டேன். அப்புறம் என்னங்க முருகன் சொல்றாருன்றீங்க, அப்புறம் பத்திரிகையில கேள்விப்பட்டேன். அதாவது இவர் சொன்னாருங்க, பத்திரிகையில வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து சொன்னாருங்க. இப்ப வேற ஏதாவது பிரச்சனை நீங்க தீர்த்து வச்சிருவீங்களா? அதாவது என்னங்களா, ஒரு வேற ஏதாவது எந்த பிரச்சனையா இருந்தா தீர்த்து வச்சிருவீங்களா? ஒரு நாட்டு பிரச்சனை சொல்லுங்க, நான் தனிப்பட்ட தனி மனிதன் வேண்டாங்க, நாட்டு பிரச்சனை. இன்னைக்கு காஷ்மீர் வந்து சரி நமக்கு வந்து பிரச்சனை எல்லாம் பிரச்சனை. நான் சொன்னா ஒரு பெரிய பிரச்சனை, தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க. அதங்க தீர்க்க முடியாம கஷ்டப்பட்டு இல்லைங்க, நான் ஒரே வார்த்தைங்க, தீவிரவாதத்தை அழிக்கிறது. அப்ப எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கங்க. எப்ப அழிப்பீங்க? எப்ப அழிப்பீங்க? இன்னும் 3 மாசம் இல்லைங்க. யார் சொன்னாங்க? யார் சொன்னீங்க? என்னங்க ஒரு கவர்மெண்டா வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, அவங்களால யோசிக்க முடியல. 3 மாசத்துல தீவிரவாதத்தை அழிக்கிறாங்க. உங்ககிட்ட யார் சொன்னது? இப்போ நான் ஜோசியம் படிக்கும் போது யார் சொன்னா உங்களுக்கு என்னங்க? என்கிட்ட சவால், உங்களுக்கு முருகப்பெருமா சவால் விட்டாலும் சரி, என்கிட்ட சவால் விட்டாலும் சரி, ரெண்டு ஒண்ணுதான் வீங்களே. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். சரி, அடுத்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல யார் வருவாங்க? நான் கேட்க இருந்தீங்களா? நான் கேட்க நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல யார் வருவாங்க? அதாவது அந்த முருகரை கேட்டு என்கிட்ட சொல்லிடுங்க. அதாவது என்ன, இங்கேயும் அரசியல் மாற்றம் தேவையில்லை, மேலையும் அரசியல் மாற்றம் தேவையில்லை. சோனியா காந்தி, அதாவது இப்ப சோனியா காந்திக்கு அப்புறம் ராகுல் காந்தி வருவார். நீங்க தெளிவா இருக்கீங்களா? நீங்க சொல்ற இது எல்லாமே தெளிவான விஷயங்கள் தானே? அதாவது எப்படின்னா எல்லா விஷயமும் தெளிவா இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவுபடுத்த முடிய மாட்டேங்குது. எதுங்க? என்னை சுத்தி நடக்குது என்ன எனக்கு தெளிவுபடுத்த முடிய மாட்டேங்குது. உங்களை சுத்தி நடக்கிறது எது தெளிவா இல்ல? அதாவது இப்ப சொத்து பிரச்சனை பாத்தீங்களா? சொத்து பிரச்சனை இப்ப வந்து பூமி பிரச்சனை. இப்ப நாங்க வந்து போன் பண்ணி சொன்னது அதுதாங்க. கடவுள் வந்து வெளியில் நடக்கிறதுல எனக்கு தெளிவுபடுத்த, நான் வெளியில் நான் சொன்னவங்கள சரி பண்ணிட்டாரு. இப்ப யார் என்ன நடக்குதோ இப்ப ஒண்ணும் இல்லைங்க, நல்லது கெட்டது ரெண்டும் நடத்தி காமிச்சிட்டாரு. எல்லாத்தையும் எனக்கு போய் பார்க்க சொல்லிட்டாரு, போய் பார்த்து தெரிஞ்சுட்டு. ஆனா என்னை சுத்தி என்ன நடக்குது, என்னோட சொத்து பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னு என்னால தெரிஞ்சுக்க முடியலீங்க. எதுக்குங்க உங்களுக்கு சொத்து? நீங்க தான் தேவலோகத்து மருமகளாயிட்டீங்களே. எனக்கு சொத்து தேவையில்லைங்க, எனக்கு பெரிய சொத்து இருக்கும்போது இந்த சொத்துல எனக்கு என்னங்க? அப்புறம் எங்க அதை பத்தி கேக்குறீங்க நீங்க? அப்ப அது அவரு பையன் இருக்கான்லங்க. என்னங்க பையன் இருக்கிறான்லங்க, முருகனே இருக்காரு. அப்பனா அதுக்கப்புறம் பையனை பத்தி எங்க கவலைப்படுறீங்க? வந்து நடைமுறை வாழ்க்கையில பையனுக்கு வந்து பண்றது பண்ணித்தாங்க ஆகணும். அவங்கதான் பண்றாங்க, அதுக்காக வந்து அப்படியே பேசுறீங்க. அதுக்காக வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து மித்தவங்களுக்கு கொடுத்துட முடியுங்களா? முருகர் வேணும்னா கடவுளுங்க எல்லாத்துக்கும் உதவி செய்யறாரு, நம்ம அவர் பண்ண முடியும். எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்காரு? ப்ராப்பர்ட்டி எவ்வளவு இருக்கு அருண் பிரசாத்? கொஞ்சமா தான் இருக்குங்க. கொஞ்சமான எவ்வளவு இருக்கு? ஒரு 18 கோடி பக்கம் இருக்குங்க. 18 கோடிக்கு இருக்குதா? 18 கோடிக்கு பிரச்சனை இருக்குது. நீங்க தான் அதுக்கு செக்யூரிட்டி. ஆமாங்க. பிரச்சனை எப்படி? அப்ப முருகன்ட்ட கேட்க வேண்டியதானே 18 கோடிக்கு இருக்கிறத? அவர்தான் பிரச்சனை. ஏன்னா புள்ளைக்கு தேவையோ இல்லையோ செக்யூரிட்டியா இருக்காரு, உங்களுக்கு கண்டிப்பா தேவைதான். ஏன்னா உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, அதனாலே அது நீங்க கேட்கணும் இல்லையா? ரோஸ்லின் மேரி சொல்லுங்க மேடம். ராஜா எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எல்லாம் ஊர்க்காரங்க. இதே மாதிரி இறைவனோட பிரச்சனை பேசிட்டு இருந்தாங்களா? அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்தாங்க, அது வரைக்கும் இந்த பேச்சு இல்ல. இப்பதான் நான் இங்க வந்துதான் கேள்விப்படுறோம். நானும் கோவை சேர்ந்த வழக்கறிஞர்னா அவங்க பேர் இந்த பேர்ல இவங்களுக்கு வேற 2 பேர் இருக்கு. இவங்க சோசியம் பாக்குறதுக்கு 5000 10,000 வாங்குறதாக அது காவல்துறைக்கு வழக்கம் போயிருக்கு. இவங்க சம்பந்தமாக 2-3 வழக்குகள் கூட நிலுவையில் இருக்கா கேள்வி. இந்த அது போலீஸ் சாமியாருடைய வரத்து வரனால, அதாவது நான் தான் சாமின்னு சொல்றது ஒரு பக்கம், இல்ல நான் கடவுள்கிட்ட பேசணும் ஒரு பக்கம், முழுக்க முழுக்க என்னமோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வந்த மாதிரி இருக்கு எனக்கு. அதாவது இவங்க வழக்குக்கு நீதிமன்றத்தில் என்னன்னு தெளிவா வந்து இங்க உட்கார்ந்து பேச சொல்லுங்க. இல்ல அவர் அங்கேயே உட்கார்ந்து பேச. சரி, அதாவது அவர் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து ஜோசியம் பாக்குறதுக்காக பணம் வாங்குறதும் இறைவன் என்கிட்ட பேசுறாருன்னு சொல்லி இத நம்பறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. ஏன்னா எதை தின்னா பித்தம் தெரியும் அலையிற ஜனங்க, இந்த மருந்து சாப்பிட்டேன் அந்த மருந்து சாப்பிட்டேன், அதுக்காக இந்த காட் மேன் காட் உமன் நம்ம கண்ட்ரில ஒன்றுதான் அது நடக்கும். அதனால உங்க மேல கேஸும் போலீஸ்ல கேஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு அவரு. இப்ப அவர் வந்துங்க தெளிவேன்ற மேல கேஸ் இருக்குது, இன்னொரு கேஸ் கொடுத்தாங்க, நான் சாமியோட பேச இன்னும் சொல்றேன் அப்படின்னு வந்து நான் பணம் வாங்குறது உண்மை, ஜோசியம் பார்த்து உண்மை இல்லையே சொல்லவே கிடையாது. ஜோசியத்துக்கு பணம் வாங்க நான் பணம் வாங்கிட்டு கேக்குறேன், சாமிகிட்ட பேசுறது உண்மை, சாமிகிட்ட பேசணும் உண்மை. ஆனா சாமிகிட்ட பேசணும் வெளியே சொல்ல. இது முருகன்ட்ட கல்யாணம் பண்ணது உண்மை, அதாவது அது உண்மைங்க. 25ஆம் தேதி கல்யாணம் உண்மைங்க. ஏதோ ஒரு மலைக்கு வந்தா காட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரு நீங்க. அதாவது என்னங்களா, இப்ப நான் வந்து தம்பி கேள்வி கேட்கும், கொஞ்சம் இங்க வந்து உட்கார சொல்லுங்க. தம்பி விட்டுருங்க, அவரெல்லாம் இங்க உட்கார வந்து நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி, ஏதோ ஒரு முருகன் அவர் சொன்னாரு, ஏதோ ஒரு மலைக்கு வந்தால் சரி அங்க வந்து ஈஸ்வரன் உங்களுக்கு இது எல்லாரும்